வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சுடிதாருக்கு ஃப்ராக்குக்கு எந்த வயசுக்கு எந்த அளவு துணி வேணும் சிஸ்டர், அதை வந்து ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ளவுஸ், சுடிதார், குழந்தைங்களோட பட்டுப்பாவாடை சட்டை, ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தெந்த கிளாத்துக்கு எந்தெந்த சைஸுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் வேணாலும் உங்களுக்கு அப்ராச்மெண்ட்டாகவும் ஒரு அளவும் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒரு 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 சின்ன சின்ன கோடுகளுக்குள்ளே இருக்கிறது தான் 1 இன்ச்சு. இந்த மாதிரி 8 கோட்டுக்குள்ளே 1 2 3 4 அப்படின்னு தனித்தனியாக இருக்கிறது, பெரிய அளவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சு. நம்ம இதை வச்சு தான் ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த அளவை பயன்படுத்தி தான் 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு பயன்படுத்தி தான் நம்ம வந்து டெய்லரிங் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுவே நீங்கள் அப்படியே திருப்பிட்டீங்க, இன்ச் டேப்பை திருப்பிட்டிங்கன்னா சின்ன 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 கோடுகளாக இருக்கும். ஆனால் 1 2ன்னு வரிசையாகவே இருக்கும். இன்ச் அளவு இல்லாமல் பாயிண்ட் அளவில் இருக்கும், சென்டிமீட்டர் அளவில் இருக்கும். இந்த அளவு தான் நம்ம துணியோட மீட்டரை வந்து கணக்கு பண்ணுற அந்த அளவை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்ம வந்து இதில் 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டருங்க. 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்மளோட மொத்த டேப்போட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151 இருக்கும். ஸோ 1.5 மீட்டர் நம்மளோட டேப்போட மொத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளாத்தோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ இப்போ நம்மளோட டேப்போட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர். 1 2 3ன்னு வரிசையாக இருக்க குட்டி குட்டி பாயிண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர். பெருசாக நமக்கு வந்து ஒரு 8 கோடு போட்டு அதில் 1, அடுத்து ஒரு 8 சின்ன கோடுகள் போட்டு 2 அப்படின்னு போட்டிருக்கிறது இன்ச் அளவு. இந்த 8 கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 2 3வது கோடு 1/4 இன்ச்சு, அடுத்து தான் 4 5வதுல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு 1/2 இன்ச்சு, 6 7வது பாயிண்டில் இருக்கிறது நமக்கு வந்து 3/4 இன்ச்சு, அடுத்து 2 அப்படிங்கிறது நமக்கு 1 இன்ச்சு. அப்படி தான் கணக்கு வரும். நம்ம வந்து இந்த 8 கோட்டில் வந்து 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு அப்படின்னு நம்ம வந்து கணக்கு வச்சுக்குவோம். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெய்லரிங்கில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பாயிண்ட் வந்து இப்போ நான் வந்து 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 50 சென்டிமீட்டர் வந்து 1/2 மீட்டர்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 100 சென்டிமீட்டர் வந்து எங்கே வருதோ அதை உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். அதில் தான் நம்ம வந்து இன்ச்சாக வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்டில் 100 சென்டிமீட்டர்னு இருக்குது. அதை அப்படியே நீங்கள் திருப்பி பாருங்கள், 39 இன்ச்சு. அப்போது 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் வந்து நமக்கு 39 இன்ச்சு வந்து நம்மளோட இன்ச் அளவில் இருக்கும். இப்போ நம்ம வந்து மொத்த அளவையும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, உயரத்தை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்ச் வந்து எத்தனை இன்ச்சு உயரம் இருக்கோ அதை நம்ம அப்படியே மீட்டராக வந்து கணக்கு பண்ணிக்க போகிறோம். இதுதான் இந்த மெத்தட் வந்து. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ச்சை நீங்கள் டேப் வச்சே, கால்குலேட்டர்லாம் தேவையில்லை, டேப் வச்சே நீங்கள் வந்து எத்தனை இன்ச் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், அந்த 1 மீட்டரில் 39 இன்ச் வந்து மொத்தம் இருக்குது. இதுதான் அளவு. இப்போது நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அந்த அளவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ளவுஸ் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 2 கரைப்பகுதி வரும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். ப்ளவுஸில் வந்து நமக்கு 2 கரைப்பகுதி வரும். அதே போல் 2 ஆப்போசிட் பகுதியில் 2 பிசுறு பகுதி வரும். பிசுறுனா இது போல் கட் பண்ண பகுதி, நமக்கு கடையில் பீஸை வந்து கிழிச்சு தருவாங்க இல்லையா, அந்த பகுதி. கரைப்பகுதியை தான் நமக்கு ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. கிழிச்சு கொடுக்குற அந்த பகுதி தான் நமக்கு மீட்ரு கணக்கு வரும். ஸோ இப்போ நம்ம மீட்ரு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது கரைப்பகுதியில் கண்டுபிடிக்கக்கூடாது. ஒரு கரைப்பகுதியிலேருந்து அடுத்த கரைப்பகுதி வரையும் இருக்க அந்த பிசுறு பகுதியில் தான் நம்ம இது எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப் எடுத்துக்கிறேன். மீட்ரு கணக்கில், சென்டிமீட்டர் கணக்கில் நம்ம வந்து
நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இது பார்த்திங்க அப்படின்னா 85 பாயிண்ட் இருக்குது. எனக்கு இது வந்து 85 பாயிண்ட்டு மீட்ரு இருக்குது. இது வந்து 85 பாயிண்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. 80 பாயிண்ட்டு 70 பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம வந்து பிட்டு பீஸ் தானே இது, அதனால் அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி பிட்டில் வாங்குகிற பீஸில் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுவே நம்ம பீஸில் கிழிக்கிறோம் அப்படின்னா அதில் இதுவுமே அதே மாதிரி பிட்டு தான். பீஸில் கிழிக்கிறோம் அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது வந்து 1 மீட்ரு பிட்டு, அதை வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு அளந்து காட்டினேன். இது வந்து சுடிதாருக்கான அந்த லைனிங் கிளாத்து. இப்போ நம்ம இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அந்த பிசுறு பகுதி 2 கரை பகுதியும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே மீட்டராக செக் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து 50 பாயிண்ட் இருக்குது. அப்போ ஸோ இது 1 மீட்டர். இதே போல் நமக்கு 2ஆக மடித்து கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் வந்து நம்மக்கிட்ட இந்த கிளாத் இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து அளவை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போது அடுத்ததாக வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு எவ்வளோ வந்து கிளாத் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படியே அடுத்தடுத்து சுடிதாருக்கு தேவையான அளவை நம்ம எப்படி கணக்கு பண்ணிக்கிறது, குழந்தைங்களோட பட்டுப்பாவோட ட்ரெஸ்ஸு, அம்பர்லா கட் ஃப்ராக்கு, இந்த மாதிரி ஃப்ராக்கு அதுக்கெலாம் நம்ம எப்படி வந்து அளவை வந்து கணக்கு பண்ணிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ வேணும் கிளாத்து அப்படின்னு நீங்கள் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போது 28 சைஸு ப்ளவுஸுன்னு வச்சுக்கோங்க. 28 நான் வந்து எடுக்கிறேன். 28 சைஸு ப்ளவுஸு. ஸோ அதை அப்படியே நீங்கள் பின்னாடி திருப்பி பாருங்கள். சென்டிமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது 70 பாயிண்டில் வரும். நம்ம வந்து 70 பாயிண்ட் அந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஹாஃப் ஸ்லீவ் வந்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக வைக்கிற 5 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி ஸ்லீவ் வந்து வச்சுக்கலாம். அதுவே நீங்கள் 3/4 தேவைப்படுது அப்படிங்கிற போது முக்கால் கை வச்சு போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/4 மீட்டர் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். சின்ன சைஸு ப்ளவுஸு. நான் இது மாதிரி தான் நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கணும். 28 இன்ச்சு ப்ளவுஸுக்கு அதை நான் சொல்கிறது ஜஸ்ட் ரவுண்டு. ப்ளவுஸுக்கு வந்து ஜஸ்ட் ரவுண்டை கணக்கு பண்ணி சொல்கிறேன். ஹார்ம் ஹோல் டு ஹார்ம் ஹோல் ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவை நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன். ப்ளவுஸுக்கு வந்து 28 சைஸு ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து ஒரு 70 பாயிண்ட்டு துணி இருந்தால் போதுங்க. அதுவே நீங்கள் 3/4 ஸ்லீவ் போடுறீங்கன்னா 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குற மாதிரி வரும். அதனால் நான் அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் இப்படி தான் ஒவ்வொரு சைஸையும் கணக்கு பண்ணணும். 30 சைஸு ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 75ன்னு வருது. இதில் ஒரு 5 பாயிண்ட் சேர்த்து 80 பாயிண்ட் கிளாத் எடுத்து கொடுக்கணும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு சைஸும் கண்டுபிடிக்கணும். 40 சைஸ் அப்படின்னா கரெக்டாக 1 மீட்டர் ப்ளவுஸ் வந்து தேவைப்படும். கரெக்டாக நார்மல் ஸ்லீவுக்கு இப்போ நான் சொல்கிற அளவெல்லாமே நார்மல் ஸ்லீவ். அதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்லீவ் லென்த் வைக்கணும் அப்படிங்கிற போது 1/2 மீட்டர் சேர்த்து எடுக்கிற மாதிரி வரும். 1/4 மீட்டர் கொஞ்சம் கூட எடுக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸு லைனிங் கிளாத்தில் டிசைன் ப்ளவுஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா 1/2 மீட்டர் கூட நீங்கள் சேர்த்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து 28லேருந்து 30 வரைக்கும் 75 பாயிண்ட் வந்து நார்மல் ஸ்லீவுக்கு ஓகே. அதுவே எக்ஸ்ட்ரா கை வரும்போது நீங்கள் 1 மீட்டர் எடுத்து கொடுக்குற மாதிரி வரும். 34 சைஸ் வரைக்கும் 3/4 சைஸ் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுபோல் இன்ச்சு கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு பிட்டு வாங்கிக்கிறதுக்கு அளவு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 40 சைஸ் வரைக்கும் இருக்க ப்ளவுஸுக்கு 1 மீட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது 1.25 மீட்டர் 1.5 மீட்டர் அப்படி வாங்கிக்கோங்க. சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு நான் சொன்னது போல் 3/4 ஸ்லீவ் எல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கு தேவைப்படுற மாதிரி கிளாத் வாங்கிக்கோங்க. நீங்கள் நார்மலாக ப்ளவுஸுக்கு எடுக்கிறத விட ஒரு 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்லீவுக்கு வாங்கிக்கோங்க. டிசைன் ப்ளவுஸ்னால் பேட்ச் ஒர்க்கு அந்த மாதிரி கிளாத்தை பொறுத்து நம்ம எக்ஸஸாக வாங்கி வச்சுக்கலாம். இதுவே டபுள் டிசைன் வர மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் மீட்டராக கூட கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக கூட சொல்லித்தரேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுடிதாரோட அளவு எப்படி நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னு ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் வந்து கணக்கு பண்ணி சொன்னோம். ப்ளவுஸுக்கு நம்ம வந்து இப்போது ஹார்ம் ஹோல் டு ஹார்ம் ஹோல் ஜஸ்ட் ரவுண்டை கணக்கு பண்ணி சொல்லிட்டோம்.
அடுத்ததாக சுடிதார் அப்படிங்கும்போது நீங்கள் ஷோல்டர்லேருந்து கீழ் லென்த்து வரைக்கும் ஃபுல் லென்த்து நம்ம சுடிதாருக்கு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த உயரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து டபுளாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது நீங்கள் 30 இன்ச்சு உள்ள உயரம் உள்ள ஒரு சுடிதார் எடுக்கிறீங்க அப்படின்னா 30 × 2 அப்போது 60 இன்ச்சு வந்து அந்த சுடிதாரோட உயரம். 2 பக்கத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ப்ளஸ் அது கூட நம்ம மேலே ஷோல்டருக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடித்து தைப்போம் அதுக்கு ஒரு 1 இன்ச்சு, ஆவரேஜாக 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போது 62 இன்ச்சு. 62 இன்ச்சு நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் ஓகே. இல்லை 3/4 கேட்குறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் சுடிதார் வந்து 2.25 மீட்டர் வருது அப்படின்னா அது எல்லா சைஸுக்குமே ஒரு 40 இன்ச்சு உயரம் உள்ள எல்லா சைஸுக்கும் பொருந்தும். 1.5 மீட்டர் துணி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டு ரொம்ப கம்மியாக போடுறவங்களுக்கு, பட்டியாலா பேண்ட்டெல்லாம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 1.5 மீட்டர் ஓகே. 2.25 மீட்டர் அப்படிங்கும்போது நார்மலாகவே 40 இன்ச்சு உயரம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சரியாக வரும். அதனால் நீங்கள் அப்படி தெரியல அளவெடுத்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சுடிதார் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுடிதாரோட இந்த ஷோல்டர் எடுத்துக்கோங்க. கழுத்து பகுதி ஷோல்டர்லேருந்து ஃபுல் லென்த்தும், அதாவது பாட்டம் வரைக்கும் இருக்கிற அந்த லென்த்து வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். நமக்கு இந்த கீழே அளவு வருது இல்லைங்களா, இந்த லென்த் வரைக்கும் கீழே டவர் மடித்து தைப்போம் இல்லைங்களா, ஓப்பனுக்கு கீழே டவரு, அது வரைக்கும் மொத்த உயரத்தை நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடில் சுடிதாரோட ஷோல்டரில் இருந்து நமக்கு கீழ்ப்பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 40 இன்ச்சு இருக்குது. ஸோ 40 இன்ச்சை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் 40 இன்ச்சு ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2. 40 2ஆக நீங்கள் இது பண்ணிங்கன்னா 80 இன்ச்சு வரும். 80 இன்ச்சு கூட நம்ம தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு சேர்ப்போம். 42 84 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 84 இன்ச்சு அப்படிங்கிறது இதோட அளவு. இதில் வந்து நீங்கள் ஷார்ட் ஸ்லீவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சுடிதார் வந்து எப்பயுமே பாட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுப்போம். இது வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கும், இது வந்து நம்மளோட அளவாக இருக்கும் இல்லையா, சுடிதார் எடுக்கிற அந்த அளவாக இருக்கும். ஸோ கிளாத்தில் இந்த மீதம் இருக்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4ஆக மடித்து போட்டு ஹாம்ஹோல் வெட்டி ஓப்பன் வெட்டி எடுக்கிற அந்த சைடில் மீதம் இருக்க கிளாத்தை ஷார்ட் ஸ்லீவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுவே சின்ன சைஸு சுடிதாராக இருந்தாங்கன்னா அதில் நம்ம 3/4 அளவு கூட ஸ்லீவ் வச்சுக்கலாம். ஒரு 34க்கு மேலே போகும்போது அந்த ரெடியாக வர்ற அந்த அளவு சுடிதாரில் 3/4 ஸ்லீவ் வைக்கிறதுக்கு பத்தாது. ஒருவேளை நீங்கள் வேணாலும் பேண்ட் கிளாத்லேருந்து அதை கட் பண்ணி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படி கூட நீங்கள் 3/4 ஸ்லீவ் வந்து வைக்க முடியும். ஆனால் அளவு படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ 40 இன்ச்சு அப்படின்னா 2 42 42 84 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 84 இன்ச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 42 இன்ச்சையே நம்ம கணக்கு பண்ணிக்குவோம். 42 இன்ச்சு அப்படிங்கும்போது அது எத்தனை, 1 மீட்டர் 7 பாயிண்ட் காட்டுது. ஸோ நமக்கு வந்து 2.25 மீட்டர் வந்து 40 இன்ச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லென்த்து பிரகாரம் இப்படி தான் மொத்த உயரத்தை வச்சு தான் நம்ம ஒருத்தவங்களோட அளவை நம்ம மொத்த உயரத்தை 2ஆக பெருக்கிக்கோங்க. பெருக்கிறதுக்கு முன்னவே தையலுக்கு கூட சேர்த்து ஒரு எப்பயுமே ஒரு 1/4 மீட்டர் சேர்த்து இருக்கிறத பற்றி தப்பில்லை. எக்ஸ்ட்ரா இருந்தால் டிசைனுக்கு வச்சுக்கலாம், நாடா தைக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சிக்கல். ஸோ இப்போ 40 இன்ச்சு சுடிதார் ஹைட்டுக்கு நான் 2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் மடித்து தைக்க ஷோல்டருக்குன்னு சேர்த்துருக்கேன். 42 அது வந்து நமக்கு வந்து 2.25 மீட்டர் வருது. 42 நம்ம 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போ இன்னொரு 42 சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் மெத்தட். ஃப்ரண்ட்டு 42 நான் வந்து அளந்திருக்கேன் அப்படின்னா பேக்குக்கு 42 வேணும்ல, அதனால நமக்கு மொத்தம் வந்து 2.25 மீட்டர் தேவைப்படுது. அதுவே நீங்கள் 30 இன்ச்சு ஹைட்டெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. 75 1.5 மீட்டர் இருந்தால் நமக்கு வந்து அந்த சுடிதாருக்கு வந்து போதும். 30 ஹைட்டு வைக்கிறாங்க அப்படிங்கும்போது சுடிதாரோட மொத்த லென்த்தே 30 தான் இருக்குன்னா நம்ம 1.5 மீட்டர் எடுத்தாலே போதும். இப்படி தான் நம்ம வந்து கணக்கு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ நான் இப்போ வந்து ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் எப்படி உயரத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக 2.25 மீட்டர் இருந்தால் எல்லா சைஸுக்கும் நம்ம பேண்ட்டு தைச்சிக்கலாம். 30 சைஸ்லேருந்து
பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம நார்மல் பேண்ட்டு தைச்சிக்கலாம். கேதரிங் பேண்ட்டு கேட்குறாங்க, பட்டியாலா பேண்ட்லேயே செமி பட்டியாலா இல்லாமல் ஃபுல் பட்டியாலா கேட்குறாங்கன்னா கம்பல்சரி 3 மீட்டர் வந்து கிளாத் நமக்கு தேவைப்படும். அதில் வந்து சைஸு சின்னதாக இருக்காங்க, பெருசாக இருக்காங்களே 3 மீட்ரு பத்துமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். சைஸ் வந்து இடுப்பு சைஸ் மட்டும்தான் மாறும். மற்றபடி நமக்கு அந்த ஃப்ளீட்டோட அளவு தான் 1, 2 குறையுமே தவிர்த்து 3 மீட்டர் அப்படிங்கிறது பட்டியாலா பேண்ட்டு எல்லாத்துக்குமே பொருந்தும். இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளவுஸுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாகவே தெளிவாக வேணும்னாலும் உங்களுக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை, ஃப்ராக் அந்த இதுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து அளவாக கணக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அம்பர்லா கட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 மீட்டர் கிளாத் இருக்கணும். பெரியவங்களுக்கு நமக்கு 3 மீட்டர் கிளாத் இருக்கணும். பேனல் போடுறதா இருந்தாலும் சரி, அனார்கலி சுடிதார் கட் பண்ணுறதுனாலும் சரி 3 மீட்டர் அப்படிங்கிறது 3.5 வரைக்கும் கூட தாராளமாக இருந்தால் இன்னும் நல்லா. 4 மீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா பெரிய சைஸுக்கு சூப்பராக இருக்கும். 34 சைஸ் வரைக்குமே 3 மீட்டருங்கிறதே அவங்களுக்கு அந்த சைஸ் பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த இதில் உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ளவுஸுக்கு ஜஸ்ட் ரவுண்டை கணக்கு பண்ணி சேர்த்து ஒரு 5 பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதுதான் அவங்களோட ப்ளவுஸ் கிளாத்து. தேவைப்படுற கிளாத்து 2ஆக மல்டிப்ளை பண்ணி தேவைப்படுற கிளாத், அதாவது ப்ளவுஸ் நம்ம ஃபுல்லாகவே ஜஸ்ட் ரவுண்ட் வந்து எடுப்போம். அதே அப்படியே நீங்கள் திருப்பி டேப்பில் பார்த்தீங்கனாலே பாயிண்ட் கணக்கை கண்டுபிடிச்சிடலாம். சுடிதாருக்கு மட்டும் மொத்த உயரத்தை அளந்துக்கிட்டு அது கூட ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அதை வந்து 2ஆக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் மட்டும் பெருசாக கேட்டாங்கனாலோ டிசைனாக கேட்டாங்கனாலும் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வரும். பெரிய சைஸு சுடிதாருக்கு. இந்த மெத்தட் தான் பட்டுப்பாவாடை சட்டைக்குமே வரும், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்குமே வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உயரத்தை கணக்கு பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால் அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம பட்டுப்பாவாடை சட்டைக்கெல்லாம் அளவெடுக்கிறது, துணி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.